உங்களுக்கு விஷ் பண்ண அப்படியே கையை பிடித்து நசுக்குவேன். எல்லாம் ஒரு ஆசைதான். நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். திவாகர் பண்ண ஒரு கேவலமான விஷயத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. லைக் போட்டிங்கன்னா ஐப்புன்னு ஒரு ஆப்ஷன் வரும், அதுவும் பண்ணுங்க. அப்போ தான் உங்களை மாதிரி பார்க்குற நிறைய பேர்கிட்ட இந்த வீடியோ கொண்டு போய் காட்டும். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. டாஸ்க்கெல்லாம் நடந்தது பார்த்தீங்களா? டாஸ்க் ரிலேட்டடாக திவ்யா இம்ப்ரெஸ் பண்ணும் போல, அதாவது திவாகரை இம்ப்ரெஸ் பண்ணுற மாதிரி ஏதாவது பண்ணிக்கிட்டே இருக்கணும் போல, அதுக்காக ஆர்ட் சிம்பிள்லாம் காமிச்சிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் திவாகர் எப்போவுமே வாட்டர் மெலன் சாப்பிட்டுக்கிட்டே ஒரு சீனை பண்ணுவார் பார்த்தீங்களா, அந்த கஜினி படத்தில் வர சீனை பண்ணுவார் பார்த்தீங்களா, அந்த மாதிரி அவர்கிட்ட பண்ணிக்கிட்டே வராங்க. அப்போ அவர் கையை நீட்டுறாரு, அதாவது எனக்கு கையை கொடுங்கன்ற மாதிரி நீட்டுறாரு. சரின்ற மாதிரி அவங்களுமே கையை கொடுக்குறாங்க. ஸோ கையை கொடுத்ததுக்கப்புறம் என்னாச்சுன்றது தெரியல, அப்படியே அந்த விஷயம் முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் திவாகர் ட்ரெஸ் எல்லாம் மாற்றிட்டு படுத்துட்டு இருக்காரு. இப்போ திவ்யா இவருக்கு பக்கத்தில் பேச ஆரம்பிக்கிறாங்க. திவாகர் அவர்களே அப்படின்ற மாதிரி கூப்பிடுறாங்க. அவரை என்ன விஷயம் அப்படின்ற மாதிரிலாம் இவங்களை பார்க்குறாரு. இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, விஷ் பண்ணுறதுக்காக நான் உங்களுக்கு கை கொடுத்தேன்னு சொல்கிறாங்க. நல்லா புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இவங்க கை கொடுக்கவே ஸ்டார்டிங்ல இருந்தே விரும்பல. கை கொடுக்கறதெல்லாம் அவாய்ட் தான் பண்ணுறாங்க. அவர் மாதிரியே இவங்க பண்ணிக்கிட்டே அந்த ரீக்ரியேஷன் சீன் பண்ணிக்கிட்டே வந்துட்டு இருக்கும் போது அவர் கையை நீட்டுறாரு, அதாவது கையை கொடுங்கன்ற மாதிரி நீட்டிக்கிட்டே இருக்காரு. சரி, நம்ம கையை கொடுக்கலான்றதுக்காக தான் இவங்க கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை பற்றி தான் பேசுகிறாங்க. நான் விஷ் பண்ணுறதுக்காக கையை கொடுக்கலான்னு நினச்சேன், ஆனால் நீங்கள் கையை போட்டு அப்படி நசுக்குறீங்க, ஒரு மாதிரி பண்ணுறீங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க. அதாவது கையனா நார்மலாக தானே கொடுப்போம், ஆனால் இவர் கையை போட்டு அமுக்கெல்லாம் செஞ்சிருக்காரு போல, அதாவது கொஞ்சம் தப்பான இன்டென்ஷனில் தான் இந்த விஷயத்தை பண்ணியிருக்காரு போல. அதுதான் இந்த இடத்துல வெளிப்படுத்திட்டு இருக்காங்க. எதுக்காக கையை போட்டு அப்படி அமுக்கெல்லாம் செஞ்சீங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அதுக்கு இவர் பண்ண ரிப்ளை இருக்கே, எல்லாம் ஒரு ஆசை தானே அப்படின்ற மாதிரி இவன் சொல்றாங்க. அதாவது கையை கொடுக்கும் போது நீ கையை மட்டும் கொடுத்தா பரவாயில்ல, அப்படி இல்ல அவங்க பிரஸ் பண்ணதா ஃபீல் பண்றாங்கன்னா, இல்லம்மா நான் அப்படிலாம் பிரஸ்ஸே பண்ணலமா, நார்மலா தான் கையை கொடுத்தேன், அப்படிலாம் இல்லம்மான்னு சொன்னா கூட நீ மனுஷன் ஏத்துக்கலாம். ஆனா இவன் என்ன சொல்றான் பாருங்க. அப்ப எவ்வளவு வெறி பிடிச்சு திரியிறான்றது உங்களுக்கு தெரியுதா இல்லையா? பயங்கர வெறி பிடிச்சு திரியிறாங்க. எப்படி வயசு பசங்களே கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிட்டு தான் இருக்காங்க, இந்த ஆள் எப்படி கண்ட்ரோல் பண்ணாம இருக்கானே தெரிலங்க. அதே மாதிரி திவ்யா அந்த டாஸ்க் ரிலேட்டடா அடிக்கடி இவருக்கு ஆர்ட் சிம்பிளை காமிக்கிறாங்களா, இவர் வெக்கப்பட்டு சிரிப்பாரு, அதெல்லாம் விட்டுருங்க. ஒரு வாட்டி திவ்யா ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கிராஸ் பண்ணி போவாங்க. அப்ப இவர் இங்கிருந்து பிளெயின் கேஸ் கொடுப்பாரு. என்னதான் இவன் வந்ததுலேருந்தே திவ்யா மேலே கொஞ்சம் வெறியாக தாங்க இருக்கான், இது உண்மைதான். நீங்கள் யோசிச்சு பாருங்க, திவ்யா வந்த டைமு சுபிக்ஷா கிட்ட பேசிகிட்டு இருந்தாங்க. அதாவது சுபிக்ஷா டாஸ்க் ரிலேட்டடாக பேசிகிட்டு இருக்கும் போது திவ்யா நீங்கள் அப்போ இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், உங்களை வச்சு நான் பெருசாக பண்ணியிருப்பேன்ற மாதிரி சொன்னாங்க. என்னன்னா, அதாவது சுபிக்ஷாவை ஊட்டி விட வைக்கிறது, சுபிக்ஷாவை ஊட்டி விட வச்சாரா என்னன்னு தெரியல, மற்றவங்களெல்லாம் ஊட்டி விட வச்சாரு பார்த்தீங்களா. திவ்யா நீங்கள் மட்டும் அப்போ இருந்திருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அதாவது நீங்கள் இருந்தீங்கன்னா நான் உங்களையும் அப்பெல்லாம் ஊட்டி விட வச்சிருப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அதுக்கு திவ்யா அப்பயே ஒன்று சொன்னாங்க, நான் இருந்திருந்தா நடக்கிறதே வேறன்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ இதுதான் இவன் வந்ததுலேருந்தேங்க. அதுக்கு முன்னாடி மற்றவங்க பின்னாடி இவன் சுற்றிட்டு இருந்தான்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் இவங்க வந்ததுலேருந்து இவங்க மேலே ஒரு கண்ணா தான் இருக்கான், அது தெளிவாக தெரியுது. ஏன்னா இந்த கை கொடுக்கறதுலேயே அவன் வெறி தெரிது பாருங்க, சிரிச்சுக்கிட்டே இல்லை, எல்லாம் ஒரு ஆசை தான் சொல்கிறான்னா, அதுக்கு இவங்க பயங்கரமாக ரியாக்ட் பண்ணுவாங்கன்னு நினச்சேன். திவ்யாலாம் மற்ற இடத்துல பேசுகிறத பார்த்தா இதுக்கு எல்லாம் பயங்கரமாக ரியாக்ட் பண்ணியிருப்பாங்கன்னா அப்படின்ற மாதிரி ஷாக் மட்டும்தான் ஆகுறாங்க. அதுக்கப்புறம் ரியாக்ட் பண்ணாங்களா என்னன்னு தெரியல. இது வரைக்கும் தான் நான் வீடியோவை பார்த்தேன். ரியாக்ட் பண்ணியிருந்தாங்கன்னா சொல்லுங்க, ஏன்னா ரியாக்ட் பண்ண மாதிரி தெரியல. இந்த விஷயத்துக்குலாம் வெளுத்து விட்டுருக்கலாம், யாரும் கேட்க மாட்டாங்க. என்ன இவர் இவ்வளோ சீப்பாக பேசுறாரு அப்படின்ற மாதிரி வெளுத்து விட்டுருக்கலாம். ஏன் இவங்க வெளுத்து விடலைன்றது தெரியல. அதே மாதிரி திவாகர் கொஞ்சம் எல்லை மீற ஆரம்பிச்சிட்டாரோன்னு எனக்கு தோணுதுங்க. இதுக்கு முன்னாடியாவது ஃபன்னாக சில விஷயங்கள் பண்ணுவார், ஆனால் இதெல்லாம் கொஞ்சம் சீப்பாக இருக்கு. நிறைய விஷயங்கள் கொஞ்சம் அப்படிதான் பண்றாரு. அந்த முத்தம் கொடுக்கறது அதெல்லாம் ஆகுனா ரீல்ஸ் பண்ணலான்ற மாதிரி அவங்கள டச் பண்ணுறதுக்குன்னே ரீல்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கு. அதாவது பொண்ணுங்க கூட சேர்ந்து ரீல்ஸ் பண்ணுங்க, அவங்கள டச் பண்ணுன்ற இன்டென்ஷன்லேயே ரீல்ஸ் பண்ணுற மாதிரிலாம் எனக்கு தோணுது. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களோட கருத்து என்னன்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நானுமே பார்த்துக்கிறேன்.